கேப்டனுக்கும் அவர் மேல ஃபெய்த் இல்லையோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் மச்சான் 110 தான் இருக்கு. அப்ப நான் யாருகிட்ட திரும்புவேன்? என்னோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். இது வரைக்கும் நம்பிக்கை இல்ல. ஆனா அண்ணே ஏதாவது பண்ணி கொடுங்கண்ணே 110 தானே இருக்கு அப்படின்றப்போ செஹல் காட்டினாருங்க பார்க்கணும் போலிங்க. ஐயோ அந்த ரிங்கு சிங் டிஸ்மிஸ்லாம் கிளாசிக்ங்க. ஒரு லெக் ஸ்பின்னர் எனக்கு லாஸ்டா ஞாபகம் இல்ல எப்படி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இப்படி ஐபிஎல் அவுட் ஆக்குனாருன்னு. 70 கிலோமீட்டர்ல பால் அப்படி மிதக்க விடுறாரு அவரு. இறங்கி வந்து பேட் காலுக்கடியில மாட்டிக்கிச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்டம்ப் அவுட் எடுத்தாரு. ஐயோ கிளாசிக் செஹல். அதுக்கு கேப்டன்சி எந்த அளவுக்கு உதவுச்சுன்னு பார்க்கணும். அவ்வளவு அட்டாக்கிங்கா ஃபீல்ட் செட்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்லிப் வச்சு தொடச்சி அட்டாக் பண்ணாங்க. சில்லி பாயிண்ட், லெக் ஸ்லிப் இந்த மாதிரிலாம் போனாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட் செட்டப்புமே பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சுல்ல. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் தானே ஒரே வழி. அதாவது என்ன நடந்துச்சுன்னா அன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு ஹைதராபாத்துக்கு வந்து 245 சேசிங்னு அமைஞ்சிச்சு இதே பஞ்சாபோட. இத்தனைக்கு என்னன்னா போன கேலண்டர் டேட் இருக்குல்ல, அதாவது நேற்றுக்கு ஏப்ரல் எவ்வளவு 15th ஏப்ரல் 15th 2024 தான் ஐபிஎலோட ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கப்பட்டுச்சு 287. அதே டேட்ல ஐபிஎலோட லோவஸ்ட் ஸ்கோர் டிஃபென்ஸ் செய்யப்பட்டிருக்கு. பட் அகைன் நீங்க கேப்டன்சிங் கேட்கறதுக்காக நான் சொல்ல வரேன். எப்படி ஹைதராபாத்துக்கு வந்து 245 சேசிங் ஒரே வழி அடிக்கிறது தான். அந்த மாதிரி பஞ்சாபுக்கு அமைஞ்சது ஒரே வழி. இந்த மாதிரி டைட்டா போலிங் போடுறாங்க. ஏன்னா போன மேட்ச் பஞ்சாப் விளையாடின போன மேட்ச் 244 டிஃபெண்ட் பண்ணி தவறுனாங்க. மேட்சை விட்டாங்க மொத்தமா. ஆமா ஹைதராபாத் கிட்ட. சோ இந்த மேட்ச் போறதுன்னா ஒரே வழி, எப்படியாவது டைட்டா போலிங் போடணும், விக்கெட் எடுக்கணும்.